நம்ம ஊட்டியில் உள்ள தொட்டப்பேட்டையில் இருக்கோம். நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வயநாட்டிலேருந்து முதுமலை வழியாக மசனகுடி வந்து மசனகுடி ரூட்லேருந்து ஊட்டி வந்திருக்கோம். ஊட்டிலேருந்து நம்ம கிளம்ப தான் போகிறோம். சரி பரவாயில்ல, ஏதாவது சின்ன ஸ்பாட்ஸ் கொஞ்சம் வந்தோம். அங்கே வந்து தான் தொட்டப்பேட்டா. இங்கே வந்து ஒரு டிக்கெட்டுக்கு 10 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு ஆளுக்கு. இது போக நமக்கு வந்து வீடியோ கேமரா ஸ்டிக் கேமரா எடுக்கணும்னா அத்தனையும் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். உள்ள மேலே வந்து டெலஸ்கோபிக் வியூ அங்கே உண்டு. ஆனால் இப்போ இந்த கண்டிஷன் கொஞ்சம் மோசமாக இருக்கிறதுனால இந்த வியூஸ் எல்லாமே பிளாக் பண்ணுறாங்க. இப்போ நார்மலாக வியூஸ் காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்ம ஊட்டியில் உள்ள பெஞ்ச்மார்க் டீ ஃபேக்ட்ரி தான் வந்திருக்கோம். இதில் டீ சாக்லேட் ரெண்டுமே தயாரிக்கிறாங்க. இது எங்கே இருக்குன்னா தொட்டப்பேட்டையிலேருந்து வர வழியிலே இருக்குது. தொட்டப்பேட்டையில் வர வழியில் நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 ஹேர் பின் தந்தோடனே நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே போய்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பெஞ்ச்மார்க் டீ ஃபேக்ட்ரி பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குன்னா சாக்லேட்லேயும் ரெடி பண்ணியிருப்பாங்க. இது என்ட்ரன்ஸ் வந்து ஃப்ரீ தான். அது ஆக்சுவலாக ஒரு டேக் ஒன்று கொடுப்பாங்க. அதை நம்ம வந்து கையில் கட்டிக்கணும். இது எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டே பண்ணி கொடுத்துருவாங்க. அது ஆக்சுவலாக எதுக்குன்னா எத்தனை பேர் வராங்க கவுண்டிங் அவங்களோட கவுண்டிங்காக. அது எல்லாமே உள்ள போற சாக்லேட்ல நான் வந்து அதெல்லாம் சொல்லக்கூடாது. அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. வா 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 வா. வணக்கம். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா ஊட்டியில் உள்ள பெஞ்ச்மார்க் சாக்லேட் ஃபேக்ட்ரியில். இங்கே சாக்லேட்டு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. வாங்க அதோட ப்ரொடக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம எல்லாம் ஊரில் டேரி மில்க், கிட்கட்டு, நெஸ்கஃபே இப்படிலாம் சாக்லேட் சாப்பிடுவோம். அதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப கேடு. இதுவும் உடம்புக்கு கேடு தான். பட் அதை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் உடம்புக்கு ரொம்ப நல்லா இருக்குது. டேஸ்ட்டு வந்து நல்லா தான் இருக்குது. அதில் ஏதோ கெமிக்கலுக்காண்டி ஹேரு அது இதெல்லாம் கலெக்ட் பண்ணுறேன்னு சொல்லி இடையில ஒரு நியூஸ் வந்துச்சு. அந்த பெரிய 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 ஃபேக்ட்ரி கம்பெனியில் இந்த சாக்லேட்டு எப்படி ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்கன்னு நீங்களே பாருங்கள். உங்களுக்கு இதுதான் தேயிலையுடைய செடி. இதை வந்து யார் கண்டுபிடிச்சாங்கன்னா 2737 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சீனாக்காரர் சின் ஜாங் நாங்கன்னு ஒருவர் தான். அவர் ஒரு மெடிசன் கண்டி தான் கண்டுபிடிச்சாரு. பட் இப்போ அதுவே நமக்கு ரொம்ப பெரிய ப்ராப்ளம்லாம் வருது. அடிஷன் ஆகிட்டு அதை கொண்டு நமக்கு நிறைய சுகரு அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்லாம் வருது. இதை வந்து ஒரு 2 வருஷம் ரெடி ஆகணும் இது. ஆனால் இப்போ இவங்களுடைய அர்ஜென்ட்னால 6 மாதத்துலேயே ரெடி பண்ணுறாங்க. வாங்க பார்க்கலாம் இதை என்ன செய்கிறாங்க. இதுதான் அதோட இலை. இதை காய வச்சு நம்ம அடுத்து என்ன பண்ணுறோன்னு பார்க்குவாங்க. இதில் போட்டு ஆனால் எப்படி இருக்கு? நம்ம ஊர் மருதாணி மனம் தான் வருது. இப்போ இந்த செடியை வந்து இதில் போடுறோம். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். இதில் இருந்து எல்லா ஸ்டேஜையும் நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். இதில் இருந்து அப்படியே போயிட்டு அடுத்த ஸ்டேஜ் பார்க்கலாம். அப்படி இந்த பெல்ட்டில் தான் போகுது. தேயிலை செடி ஃபஸ்ட்டு உருவாகிற இடத்துல இருந்து நம்ம ஃபஸ்ட்டு இதை வந்து ஸ்டேஜாக பிரிக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து இதை தேயிலையை வந்து நம்ம வந்து பிடுங்குறது தான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். இதை போட்டிருக்கோம். இந்த டீ லீஃப் இஸ் பிளக்ட் ஃப்ரம் டீ எஸ்டேட். அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் பார்க்கலாம் வாங்க. அதுக்கப்புறம் இதை வெயிட் போடுறாங்க. வெயிட் போட்டு ட்ராலியில் ஏற்றி 15 to 20 kg ஏற்றி நம்ம அடுத்த இதுக்கு கொண்டு வராங்க. அடுத்து என்ன பண்ணுறாங்க பார்ப்போம். இந்த ராலியில் ஏற்றி பேக் பண்ணி கொடுக்குறாங்க. டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. எந்த ஏரியாவில் இருக்கோ அந்த ஏரியாவிலேருந்து அந்த ஏரியாவுக்கு இன்னொரு ஏரியாவுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் 4வது ஸ்டேஜ் தான் ஃபேக்ட்ரிக்குள்ளேயே உள்ளே வருது. ஃபேக்ட்ரிக்குள்ளே இதுதான் என்ட்ரி ஆகுது. 4வது ஸ்டேஜாக வாங்க பார்க்கலாம். 5வது ஸ்டேஜ் இதை வந்து அதை கொஞ்சம் ஹீட் பண்ணுறது. ஃபஸ்ட் நம்ம பார்த்தோம்ல அதை வந்து கொஞ்சம் காய வைக்குவாங்க. அதோட தூசி எடுக்கிறது அந்த மாதிரி ரிமூவல் ஃப்ரம் அதோட மாசி அந்த மாதிரி அதில் உள்ள தூசி எடுக்கிறது, அதில் உள்ள குப்பைகளை எடுக்கிறது. அதுக்கடுத்து
இதை வந்து அந்த தூசி எடுத்துட்டு அந்த நம்ம பார்த்தோம்ல அந்த பெல்ட்ல வச்சு விட்றது, ரோலிங்ல வச்சு க்ரஷ் பண்றாங்க, க்ரஷ் பண்ணி ரோலிங் பண்றாங்க. அது ரோலிங் பண்ணிட்டு திரும்ப இப்போ நம்ம பார்த்தோம்ல அதில் வைக்கிறாங்க. நம்ம வச்சோம்ல அந்த ஸ்டேஜ் தான் நினைக்கிறேன். அந்த ஸ்டேஜில் வச்சு அது அந்த பெல்ட்ல அப்படியே மூவ் ஆகுது. அப்படி ஒவ்வொரு ஸ்டேஜ் என்னென்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுல வந்து அது கலரை வந்து இது பண்றாங்க, பச்சையா தான் இருக்குது. அது வந்து கலர் வந்து சேஞ்ச் பண்றாங்க, கிரீனு டு காப்பரா வருது. அது கிரீன்ல இருக்குல்ல, அது காப்பர் ரெட்டா மாறி வருது. அதுக்கப்புறம் இதை வந்து ட்ரை பண்றாங்க. அதாவது 210 டிகிரி டு 220 டிகிரி செல்சியஸ் இல்ல, இது வந்து ஃபாரன்ஹீட்ல வந்து இதை வந்து ஹீட் பண்றாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிச்சோன்னா அது அரைஞ்சு வந்தாங்கன்னா அதை வந்து ஸ்டோருக்கு மாத்துறாங்க. அதுக்கு வந்து இந்த சைஸ்ல கட் பண்ணி எடுக்கிறாங்க. அந்த தேயிலையை வந்து இந்த சைஸ்ல கட் பண்ணி எடுத்து அந்த இது பண்றாங்க, ஸ்டோர் பண்றாங்க. அதுக்கப்புறம் பல்ப் பேக்கிங், அதை வந்து மிஷின் மூலமா ஒரு பெரிய இதாக பேக் பண்றாங்க. இதோட அடுத்தடுத்து என்ன ஸ்டேஜ்ல ஆகி டிஸ்ட்ரிபியூட் ஆகுதுன்னு பார்க்குவாங்க. பேக் பண்ணதை வந்து ஸ்டோர் ரூம் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. அப்புறம் நமக்கு டேஸ்ட்டுக்காண்டி தருவாங்க, அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இது எல்லாமே நான் வெளியே உங்களுக்கு உள்ள இந்த படத்துல போட்டிருக்க டிசைன் இந்த இதை வச்சு தான் சொல்றேன். நம்ம உள்ள போய் என்ன நடக்குங்கிறத ஃபுல்லாவே பார்க்கலாம். இருந்தாலும் வாங்க பார்க்கலாம். அப்புறம் நம்ம டெய்லி காலையில எஞ்ச உடனே குடிக்கிற டீயா இது ரெடியாகி வருது. இதை வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்க போறோம் வாங்க. இந்த பையன் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ், இங்க வந்து நம்ம கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாரு. வாடா. என்ன கணம் என்ன கணம். Hey, what is your name? Tisha. And where are you from? Huh? Where are you from? Happy tour. Happy tour. Okay, come cut. இவங்க பையனா? போடா, அவ இதுதான யாரு? The initial process of oolong tea manufacture is withering, and then the leaves are steamed by passing white heat. Post-steaming, the tea leaves are rolled, fermented, and dried at 110 degrees Celsius. If you like green tea to taste bitter than it was, நம்ம இவ்வளவு நேரம் பார்த்த டீ வந்து ஒரு இலை வந்து எப்படி கன்வெர்ட் ஆகி நம்ம கைக்கு டீயா வந்து பார்ப்போம். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். white tea standards are being maintained. நம்ம பார்த்த டீயோட இதெல்லாம் இப்போ குடிச்சிட்டு இருக்கோம். டீ நல்ல டேஸ்டா இருக்கு. டீ நல்லா இருக்கு. ஆனா டீல வந்து ஏலக்காய் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. ஏலக்காய் டீ வந்து சுகர் வந்து கண்டென்ட் கம்மியா தான் கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, நல்லா இருக்கு. நீங்களும் ஊட்டிக்கு வந்தா இந்த ஃபேக்டரிக்கு வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா. 160. Tea is a noble herb and a liquid crystal that contains polyphenols, amino acids, Camellia sinensis. உங்களுக்கு டேஸ்ட் கிடைச்சிச்சா? கிடைச்சிருச்சு. கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்குது. இதுதான் பட்டர்ஸ்காட்ச். இந்த பட்டர்ஸ்காட்ச் நல்லா இருக்கு. நமக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு 100 தான். நீ சாப்பிட போகிற இப்போ? வேற என்ன செய்யணும் வந்து வேற இருக்கு. பார்சல் வாங்கிட்டு போகலாம் பார்த்தேன். சாப்பிட்டு தான் டேஸ்ட் பண்ணி தானே போகணும். வா. சரி வாங்க. இது எதுக்கு அடிக்க வச்சிருக்கீங்க? இது எல்லாம் எனக்கு. சரி வா. எல்லாத்துக்கும் காசு டீ கொடுத்துரு. எல்லாம் உனக்கு. எல்லாத்துக்கும் காசு டீ கொடுத்துரு. எல்லாமே தர பில்ல கட்டி 20 க்குன்னா நிறைய சாப்பிடுறேன். இல்ல ரேட் கணக்கு. லிஸ்ட் யூ. நல்லா போடுவீங்க. கண்டிப்பா. நீங்க எதுவுமே தர மாட்டீங்களே. அது போடுறோம். காம்ப்ளிமெண்டரியும் தர மாட்டீங்களே. காம்ப்ளிமெண்டரி பாத்துக்கோங்க. ஒன்றும் டீல் மட்டன் ஸ்டார்ட் கிடையாது. விளம்பரம். கட்டப்பை வேணும் அதெல்லாம் கேட்டேன். பெஞ்ச் மார்க் சாக்லேட் கம்பெனி
Benchmark Chocolate Factory is not a company, it's a factory and retail. சாக்லேட் வாங்கியிருக்கோம், சாப்பிட்டு பார்த்து சொல்கிறோம். இதில் 49 வாங்கிக்கியால இது வாட்சுமா இங்கல இந்தியாடா ஃபிக்ஸட் ப்ரைஸ். அது நம்ம வேண்டாம். ஒன் டோலிக்கு வாங்கிக்கோ. ஏகப்பட்டு வாங்கி கொடுத்தாச்சு. போதும்ண்ணே வீடியோவில் போடுறாரு. அடுத்து ரம்ஜான் வருது, அதுக்கு வேறு எடுக்கணும். எதுக்கு தேவையெல்லாம் போய் எடுத்துக்கிட்டு. இது என்ன தெரியுமா? சொல்லு பாபு, சித்திக்கு இது என்னது சொல்லு பாபு. இது இந்த காலில் உள்ள அழுக்கு இருக்கிறது. நீட்டாக வந்துருமா அப்படி? நீட்டாக வரும். நம்ம உள்ளே விட்டால் நமக்கு அழுக்கு இங்கே இருக்குன்னு தெரியும். லைட் எரியும். அப்படியா? இந்த லைட் எரியும். அதுதான் மேட்ரு. இங்கே என்ன தெரியும்? இந்த லைட் ஆன் பண்ணல, இந்த இதில் வழியாக லைட் எரியும். உள்ளே போனால் நம்ம காதில் இருக்க அழுக்கு கரெக்டாக தெரியும். எடுத்துடலாம். எப்படி தெரியும்? நம்ம காதில் உள்ள எப்படி நம்ம கண்ணுக்கு தெரியும்? இது உள்ளே போகுது நம்ம. அது நீ எடுக்க முடியாது, உன் கூட உள்ளவங்க எடுத்துக்கலாம். நீ எடுக்க முடியாது, அடுத்த ஆள் வச்சு எடுக்க முடியும். சரி சரி, அப்படி சொல்கிறேன் நீ. அவ்வளோ இது எனக்கு தேங்க்யூ. தேங்க்யூ. நாளைக்கு கற்று வருவேன் எல்லாம். இது வீட்டில் போடாங்க சாப்பிட்டு. இதுக்குள்ளே சாக்லேட் வச்சு கொடுமாப்பில் உனக்கா உடச்சு தான் போகணும் நினைக்கிறேன். நம்ம கிளம்பா இங்கே நம்ம சரியில்லை நினைக்கிறேன். வச்சிடறேன் சொல்லு உருகிறேன். ஹெட்செட் 49 ரூபா தான் வேணுமா? 49 ருபீஸ், ஜஸ்ட் 49 ருபீஸ். நல்லா இருக்குமா? தீயாக இருக்கும், காது போயிடுமே. அப்படி ஒரு 2000 ரூபாய்க்கு வாங்கி போட்டு நல்லாயிருக்கும். அப்படி சொல்லு. சீப்பு 2000 ரூபாய்க்கு வாங்கி போட்டால் ஹெட்செட் நல்லாயிருக்கும், காதும் நல்லா இருக்கும்ல. சரி கிளம்பும். நம்மளுக்கு இந்த ஏதாவது வாங்கணும் போல தோணுது, பார்ப்போம். கிருஷ்ணா யார்? ராமா ராமா என்று ராமன் சொல்லி பாடும். இங்கே பாரு. வாழ்க்கை குக்கியா अच्छा अच्छा बहुत अच्छा இந்த வாங்குறியா இல்லைண்ணா? மாப்பிள்ளை நம்ம கிளம்பணும், நேரம் ஆகிட்டு தெரியுமாண்ணா. 400 கிலோமீட்டர் போகணும். வா.